சுத்தமில்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்ல. அவைகளெல்லாம் கீழ்ப்படிந்து பேழைக்கு உட்பட்டன இருக்குது. எங்கேயோ இருக்கிற மிருகம்லாம் ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன. எந்த மிருகம்? நன்மை இல்லாத மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். அந்த மிருகம் கூட ஆண்டவர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா? ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றவங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு கஷ்டம். சாதகமா இருந்தா கீழ்ப்படியறது, சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது, அதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னா முடியாது. பைபிள் அப்படி சொல்லல, ஒரு இடத்துல கூட சொல்லல. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது கொஞ்சம் இடுக்கம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான்.